வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்றைக்கி திண்ணையில் நாம் முட்டைக்கோஸை வச்சு சாதம் சப்பாத்தி ரெண்டுக்கும் பொருத்தமான ஒரு ஸ்பைசியான சைட் டிஷ் பண்ண போகிறோம். இந்த செய்முறைக்கு நான் எடுத்துருக்கிறது 300 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு அதை நல்லா 2 தடவை தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த கூட்டுக்கு தேவை ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், அதையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அதில் நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நாம் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கணும். அதுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற, அதாவது நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை இப்போ இந்த வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த தக்காளி கொஞ்சம் மிருது வர வரைக்கும் நம்ம அதை மூடி வச்சு வேக விடலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பொடியை நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர் அல்லது கறி மசாலா பவுடர்னு நம்ம ஊரில் கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அதுதான் இதில் சேர்த்துருக்கோம். நாம் சேர்த்துருக்கிற பொருட்களை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த முட்டைக்கோஸ் நல்லா வெந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் மிதமான தீயில வச்சு மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் சீக்கிரமே வெந்துடும். இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கூட்டுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதை இந்த கூட்டில் சேர்த்துக்க போகிறோம். அரிசி மாவு கலந்த தண்ணீரை சேர்த்துட்டு நான் கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணீர் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருப்பேன். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு திறந்து வச்சே இந்த கூட்டில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த அரிசி மாவு நல்லா வெந்து இந்த கூட்டு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கூட்டு நல்லாவே தயாராகிருச்சு. தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். நிறைய நார்ச்சத்து இருக்கிற இந்த முட்டைக்கோஸ் கூட்டு தயாராகிருச்சு. இது நம்ம சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல செய்முறையோடு அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.